இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாளை தினம் வெள்ளிக்கிழமை நாம் தூய இதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மரியாயின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இந்த பஸ்லிகாவின் பங்கு பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். ஆக இந்த கடைசி 3 நாட்களை கொண்டாட இருக்கிற இந்த நாளிலே நாம் அனைவரும் இந்த காலை திருப்பலிக்கு இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய அன்பை தேடி, ஆண்டவருடைய இதயத்தை தேடி, ஆண்டவருடைய இதயத்திலே பொங்கி வழிகின்ற அந்த கருணையும் இரக்கத்தையும் தேடி நாம் இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கிறோம். நம்முடைய பல்வேறு ஏக்கங்கள், நம்முடைய பல்வேறு கவலைகள், நம்முடைய பல்வேறு ஏமாற்றங்கள், இன்னல்கள் இவற்றையெல்லாம் இந்த ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த திரு இருதய ஆண்டவர் இந்த இதயத்திலிருந்து நம்முடைய மேல் அன்பை பொழியவும், இந்த அன்பை சுவைக்கவும், இந்த அன்பிலே நிலைத்திருக்கவும் ஏக்கத்தோடுங்கே நாம் குழுமி இருக்கோம். யாருமில்லை இறைவா, எனக்கு ஆறுதல் சொல்ல நீயும் யாரோ என இருந்தால் நான் யாரிடம் செல்ல என்று சொல்லி, நீர் மட்டுமே எனக்கு அடைக்கலம், நீர் மட்டுமே எனக்கு புகலிடம், நீர் மட்டுமே எனக்கு கற்பாறை என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நாளிலே இறைவனின் அன்பை சுவைக்கவும், இந்த அன்பிலே முழுகவும் நாம் வந்திருக்கிற இந்த வேளையிலே இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார். முதல் வசனமே மிக அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு வசனமாக இருப்பதை, யாருக்கு என்றால் சீடர்களுக்கு அல்ல, சீடர்களுக்கும் அதே வேளையிலே பரிசேயர் சதுசேயர் இந்த இருவருக்குமே கூட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமாக அமைவதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் இயேசு? மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். எல்லாருக்குமே ஒரு ஷாக், இட்ஸ் a வெரி ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஏனென்றால் இந்த மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களெல்லாம் சட்டத்தை மிகவும் நுணுக்கமாக பின்பற்றக்கூடியவர்கள், மோசேயின் சட்டத்தை மிகவும் நுணுக்கமாக பின்பற்றக்கூடியவர்கள், ஃபெய்த்ஃபுல்லாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களின் நெறியை விட உயர்ந்ததாக எப்படி நம்முடைய நெறி இருக்க முடியும் என்று சொல்லி சீடர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிர்ச்சி அடைகிறார்கள். அதே வேளையிலே பரிசேயர்கள் கர்வம் மிக்கவர்கள், நம்மை விட மிகவும் யோகியன்கள், உத்தமர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை, அப்படி இருக்கும் பொழுது நம்மை விட மிகுதியான நெறி யாரிடம் இருக்க முடியும் என்ற ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. 2 குழுவினருமே இந்த ஒரு ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் இந்த ஒரே ஒரு வசனத்திலே முழுகுவதை நாம் பார்க்கிறோம். பரிசேயர், மறைநூல் அறிஞர், இவர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. ஏன் அவர்களின் நெறியை விட நம்முடைய நெறி சிறந்திருக்க வேண்டும் என்றால், அவர்கள் வெளிவேடக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்தை சட்டம் என்பதற்காக பின்பற்றுகிறார்கள். அவர்களிடம் பிறர் நலமில்லை, அவர்களிடம் அன்பு இல்லை, அவர்களிடம் சக மனிதனை பற்றிய கவலை இல்லை, அக்கறை இல்லை. எனவே இத்தகைய பின்பற்றுதல் என்பது ஆண்டவருடைய கண்களிலே தூசியைப் போல் ஆகிவிடுகிறது, பயனற்றதாக ஆகி போய்விடுகிறது, பலனில்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் இந்த நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும் என்று இயேசு சொல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய இந்த நற்செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இது மலைப்பொழிவு பகுதியிலே வருகிறது. இயேசுவினுடைய மலைப்பொழிவு அதனுடைய பகுதியிலே எளியோருக்கு நற்செய்தி, அந்த மலைப்பொழிவு பகுதியை தொடர்ந்து வரக்கூடிய 20வது வசனத்தில் தான் இன்றைய நற்செய்தி அடங்கியிருக்கிறது. எளிய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், துயருவோர் பேர் பெற்றோர் என்று பேர் பெற்றோர் என்று எல்லோரையும் சொல்லுகிற இயேசு இந்த இடத்திற்கு வரும் பொழுது பரிசேயர்
மறைநூல் அறிஞர்கள் இவர்களை சுட்டிக்காட்டி இவர்களின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று துவங்குகிறார். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? இதனை தொடர்ந்து வரக்கூடிய இதில்தான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து அடங்கியிருக்கிறது. கொலை செய்யாதே என்பது இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சட்டம். கொலை செய்யாதே, இதனை இயேசு சுட்டி காட்டுகிறார். கொலை செய்யாதே என்று முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். முன்னாடிலாம் அப்படி சொன்னாங்க, அதனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் பின்பற்றுகிறீர்கள். ஆனால் எனக்கு அது தேவையில்லை, அதையும் தாண்டி உங்களுடைய நெறி சிறந்திருக்க வேண்டும். எப்படி என்றால், கொலை செய்யாதே அது முக்கியம் கிடையாது, அதையும் தாண்டி சினம் கொண்டாலே அது குற்றம். சினத்தை தாண்டி உன்னுடைய சகோதரனையோ சகோதரியையோ அறிவியலையே அல்லது முட்டாளே என்று சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி, கொலை அப்படி கிடையாது, இதிலேயே நம்முடைய நெறி சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய சீடர்களை அழைத்து செல்கின்ற ஆண்டவரை நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. இறுதியாக இதனை எப்படி சுருக்க வேண்டும் என்றால், கொலை, அறிவியல் என்று அழைக்கக்கூடியது, கோபப்படுதல், இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதிலே நம்முடைய வாழ்வு மேலோங்க வேண்டும் என்றால் அன்பிலே மேலோங்க வேண்டும். நம்மை வெறுப்பவருக்கும் நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மை தூற்றுகிறவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுகிறவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்பே கடவுள். ஒரு புகைப்படம் பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் ஒருவன் கேட்கிறான் இயேசுவை பார்த்து, இந்த புகைப்படம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹவு மச் டு யூ லவ் மீ, என்னை எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று இயேசுவை பார்த்து கேட்பதை போலவும் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து, he stretched out his arms and died on the cross, this much என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், this much, இவ்வளவு என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து சிலுவிலே இறந்து போனார். தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு, சிலுவையில் பாடுபட்டு இறக்கும் அளவுக்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டிய உண்மையாக இருக்கிறது. தாம்சன் என்கின்ற அழகான ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். தி ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் என்கின்ற ஆங்கில இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு கவிதை. ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், விண்ணகத்தின் வேட்டை என்று சொல்லலாம், விண்ணகத்தின் வேட்டை, தி ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். அந்த இதில் சொல்வ அழகாக வரும், எவ்வாறு கடவுள் தன்னுடைய அன்பு மிகுதியால் மனிதன் எவ்வளவு தூரம் ஓடினாலும், அவரை விட்டு ஓடிக்கொண்டே இருந்தாலும், ஒரு வேட்டை நாயை போல, எவ்வாறு ஒரு வேட்டை நாய் தன்னுடைய இரையை விடாது துரத்துகிறதோ, எவ்வாறு ஒரு வேட்டை நாய் தன்னுடைய இரை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் துரத்துகிறதோ, எவ்வாறு ஒரு வேட்டை நாய் தன்னுடைய இரை எவ்வளவு கடினமான இடத்தில் இருந்தாலும் அதனை துரத்தி கொண்டு வந்து மீண்டுமாக தன்னுடைய எஜமானனிடம் சேர்க்கிறதோ, அதனை போல கடவுளின் அன்பானது இருக்கிறது. எவ்வளவு தூரம் அவரை விட்டு நாம் ஓடிப்போனாலும் அந்த இறைவனின் அன்பு ஒரு வேட்டை நாயை போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று அழகாக சொல்வார். Fled him from the nights and down the days. I fled him down the nights and down the days. அவரை விட்டு நான் பகலிலும் இரவிலும் தூரமாக ஓடிப்போனேன். I fled him down the nights and down the days. I fled him down the arches of the year. வருடக்கணக்காக அவரை விட்டு நான் ஓடினேன். ஆனாலும் அந்த ஆண்டவர் என்னை தேடி வந்து கொண்டே இருந்தார், விடாமுயற்சியோடு, இடைவிடாமல். உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லி என்னை விரட்டி கொண்டு வந்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் ஆண்டவருடைய அக்கறை, அதுதான் ஆண்டவர் என் மீது கொண்டிருக்கிற ஒரு கருணை, பாசம் என்று சொல்லலாம் என்று இந்த கவிஞர் அழகாக சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய பணி பொறுப்பேற்றவுடன் முதலாக அவர் எழுதிய அந்த திருத்தூது, பாப்பிரை திருத்தூது மடல், இது பேப்பல் என்சைக்கிள்கள் என்று சொல்வார்கள், மேக்னிஃபிசியா ஹியூமானிட்டாஸ், மனித குலத்தின் மாண்பு என்பதுதான். அந்த இதில் அவர் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான டெக்னாலஜி, பலவிதமான அறிவியல் முன்னேற்றம், பலவிதமான கண்டுபிடிப்புகள், குறிப்பாக தற்போது நிலவக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை
நுண்ணறிவு, இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவையெல்லாம் மனித குலத்துக்கு நன்று. ஆனால் இவை செய்யக்கூடிய நன்மையை விட இவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களும், இவற்றால் ஏற்படக்கூடிய பாதகங்களும், இவற்றால் ஏற்படக்கூடிய தீமைகளும் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த டெக்னாலஜி, இக்கானமி, இவற்றையெல்லாம் விட எது முக்கியமானது, எது வளர வேண்டுமோ அது வளராமல் எது வளர தேவையில்லையோ அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. டெக்னாலஜி, சயின்ஸ் இப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எது வளர வேண்டும் என்றால் நம்மிலே இருக்கக்கூடிய அன்பு, நம்மிலே இறைவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு, நம்மிலே சக மனிதனுக்கு இருக்கக்கூடிய அன்பு, இதுதான் வளர வேண்டும். ஆனால் இது வளராமல் அப்படியே இருக்கிறது. டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரி, சயின்ஸ், இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்பை வளர்த்து கொள்வோம் என்று நம்முடைய பாப்பரசர் திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்கிறார். இந்த நாளிலே இறைவனுடைய அன்பை நாம் உணரவும், இந்த அன்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஒரு குழந்தை தொலைந்து விட்டது. அந்த குழந்தையை அந்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு இறுதியாக கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த பிறகுதான் அந்த குழந்தை உணர்கிறது, இவ்வளவு நேரம் தொலைந்து போய் நான் தந்தையை தேடவில்லை, நான் தாயை தேடவில்லை, இவ்வளவு நேரம் என்னுடைய தந்தையும் தாயும் என்னை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த குழந்தை உணர்கிறது. நம்முடைய கடவுள், இதை ஆண்டவர் தன்னுடைய அன்பின் மிகுதியால் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை தேடுகிறோமோ இல்லையோ, அவர் ஒரு வேட்டை நாயைப் போல நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய அன்பு மிகுதியினால் நம்மை விட முடியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மை விடாமுயற்சியோடு தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கே எவ்வளவு தூரம் நாம் போனாலும் அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு, இதயத்திலே சுமந்து கொண்டு நம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்புக்கு சாட்சிகளாக நாம் மாற ஆண்டவரை பார்த்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.